அது ஒரு நேரத்தில் டென்ஷன் ஆகி எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம் தான் சொல்லுவேன் அது. நல்லா இருக்கு சார். சூப்பராக இருக்குது சார். நல்ல காமெடி தமாசு எல்லாமே நல்லா இருக்கு. தேங்க்யூ. நல்லா இருக்குது சார். பிரமாதமாக இருக்குது. ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ. இன்ட்ரெஸ்டாக இருக்குது. ஹாப்பியாக இருக்குது. நல்லா. ஆமாம். அவ்வளோதான். இப்போ ஓகே சார். தேங்க்யூ. ஒன்று நல்லா இருக்குது சார். தேங்க்யூ. படம் நல்லா இருக்குங்க. சூப்பராக இருக்குது படம். அவர் பக்காவை நல்லா அழகாக நடிச்சிருக்காரு. நல்லா காமெடியாக நடிச்சிருக்காரு. ஃபேமிலியாக தான் வந்திருக்கும். காமெடி பக்காவாக இருக்குது. நல்லா இருக்குது. செம்மையாக இருக்குது படம். இன்னொரு வாட்டி கூட பார்க்கலாம் போல இருக்குது. என்ன சொல்ல வரேன்றீங்களா? இல்லை, நல்லா இருக்குது. பக்காவாக நல்லா இருக்குது படம். எனக்கு அந்த காமெடி, ஆம்பளை வேஷம், பொம்பளை வேஷம் இதெல்லாம் மாறி மாறி பண்ணுறது நல்லா இருக்குது. செம்மையாக இருக்கு. நல்லா பண்ணியிருக்காரு. அது ஒரு நேரத்தில் டென்ஷன் ஆகி அது மாதிரிலாம் நல்லா பண்ணியிருக்காரு. அதில் நல்லா இருக்குது. 6 மணிக்கு மேலே ரொம்ப டென்ஷனாக ஆகி போயிட்டு இதுவாக இருக்குது. அது மாதிரிலாம் நல்லா இருக்குது படம். நல்லா பாட்டெல்லாம் நல்லா தான் இருக்குது. சரி. படம் நல்லா இருந்துச்சுன்னா ஓவரால் நல்ல காமெடி. ரியோன ஆக்டிங் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஹீரோயின் வந்துட்டு தான் ஃபர்ஸ்ட் மூவி அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த மெசேஜ் அப்படின்னு சொல்ல முடியாது. இது வந்துட்டு காமெடி பேஸ்டாக நல்லா இருந்துச்சு. இதுதான் மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. ஸோ இன்டர்வலுக்கு முன்னாடி வந்துட்டு இன்டர்வலுக்கு அப்புறம் இதுதான் சீனு, இதுதான் வந்துட்டு ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் கெஸ் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டாக. புரியலண்ணா? அதெல்லாம் வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு எதுவுமே இல்லைண்ணா. எல்லாமே நல்லா இருந்துச்சு. இல்லை அப்படியெல்லாம் வந்துட்டு எதுவும் தெரியலண்ணா. டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஸ்டோரி எல்லாமே. ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாம். சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வர எல்லாருமே பார்க்கலாண்ணா. காமெடியெல்லாம் நல்லா இருந்துச்சு. லேக் எதுவுமே கிடையாது. எல்லாமே நல்லா இருந்துச்சுண்ணா. மியூசிக் எல்லாமே நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. படம் நல்லா இருந்துச்சுண்ணா. புதுசாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க படத்தில். ஸோ இந்த கான்செப்ட் எல்லாருக்குமே ஒர்க் ஆகுமான்னு தெரியல. பட் ஆனால் ரியோ நல்லா நடிச்சிருக்காரு. அண்ட் படத்தில் சாங்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சுண்ணா. ஹீரோ ஹீரோயின் லவ் சீன்ஸ் காம்போலாம் நல்லா இருந்துச்சு. ரியோ ஆஸ் யூஷுவல் அவர் ஒரு கேஷுவலாக ஒரு ஆக்ட் பண்ணி வர நல்லாவே இருந்துச்சு. அண்ட் ஹீரோயினும் புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆயிருக்காங்க. அவங்களும் நடிச்சிருந்தாங்க. ஆக்சுவலி இந்த ஏரியா இதே மாதிரி ஒரு படம் வந்துச்சு இதுக்கு முன்னாடி, டபுள் ஆக்குபென்சி அப்படின்னு. ஆக்சுவலி அந்த படம் நான் பார்க்கல. பட் ஆனால் எனக்கு ரெண்டும் ஒரே கான்செப்ட் மாதிரி இருந்துச்சு. இதில் நல்லா இருந்துச்சு. ரொம்ப பெருசாக எதுவும் தெரில. இவங்க அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. அதனால் லைக் ரொம்ப லாஜிக் மிஸ்டேக்லாம் தெரில. பட் ஆனால் அது ஒரு புது எக்ஸ்பெரிமெண்ட் தான். எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம் தான் சொல்லுவேன் அது. காமெடி பார்ட் சில இடத்துல நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. எல்லா இடத்துலையும் சொல்ல முடியாது. சில இடத்துல உண்மையிலே காமெடிலாம் நல்லா இருந்துச்சு. மியூசிக் நல்லா இருந்துச்சு. இதில் ஃபஸ்ட்டு 60 நம்ம ஒரு பாட்டு பாடிருப்பார். அது உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. புரியல? ரியோவோட ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸ்லாம் பிடிக்குன்னா இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். தேங்க்யூ. நல்லா இருக்குண்ணா. ஃபஸ்ட்டு ஹாஃப் கொஞ்சம் உள்ளே போகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் லேட் டைம் எடுக்குது. அது தேவைப்படுறது தான். அதுக்கப்புறமேட்டு நல்லாவே இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்தோம். அதான் எந்த படத்துலையும் பார்க்காத அளவுக்கு இருக்குது. எப்போவுமே லவ் அந்த மாதிரி நார்மலாக போயிட்டுருக்கோம். இதில் ஒரு சொல்கிறது சிவகார்த்திகேயன் அந்த பிஆர் பிரதீப் ரங்கநாத் அந்த மாதிரி பார்த்தா மாதிரி இருந்துச்சு. ஜென்சிக்கு ஏற்ற மாதிரி அவர் இறங்கி பண்ணியிருந்தார். அவர் தான் ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணி கொண்டு போயிருந்தார் படத்தை. நல்லா இருந்துச்சு. பார்த்து எடுத்துருக்காங்க கரெக்டாக ஃபேஸ் கட்டுற மாதிரி. ரொம்ப ஹீரோனிக்கிட்ட ஒரு இன்னசென்ட் கொடுத்துருக்காங்க. அது நல்லா ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்காது. அதுதான் ஒரு கற்பனையாக இருக்கும்ல. நம்ம எப்போவுமே இதெல்லாம் ஷார்ட் ஃபிலிமாக எடுப்பாங்க. படமாக இருக்கிறது பெரிய விஷயம். நான் அந்த மாதிரி இந்த சின்ன பட்ஜெட்டில் இருக்கிறது பெரிய விஷயம். அது பக்காவாக எடுத்திருக்காங்க. நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. புரியல? ஆமாம். இல்லை இது டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. இது நம்ம தமிழ் ஆடியன்ஸு அப்புறம் ஒரு கிராமம் அழகாக ஒரு மாதிரி கொண்டு போயிருக்காங்க. மேரேஜ் வரைக்கும் போகிறதுனால கொஞ்சம் நல்லா இருக்குது. கொஞ்சம் ஆழமாக பார்க்கலாம். ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் இதாக இருக்கும். அதுக்கப்புறமேட்டு அப்படியே கதைக்குள்ளே போக நல்லாயிருக்கும். நல்லா மியூசிக் ரொம்பவே ஸ்ட்ராங் இதுக்கு. அந்த பீக் எடுத்து கொடுக்கறது நல்லாவே இருக்குது. ஆமாம். டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட். இந்த மாதிரி லவ் எப்பவுமே போகாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எல்லாருமே எடுக்கணும். இந்த மாதிரி எடுக்கும்போது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். தேங்க்ஸ்.
படம் நல்லா இருந்துச்சு. நல்ல ராமன் லீலா பார்த்துட்டு வந்தேன். ஒரு 2 ஹவர்ஸ்க்கு நல்ல என்டர்டெயின்மெண்ட் மூவியாக இருந்துச்சு. ரியோனா சூப்பராக பண்ணியிருந்தார். அவரோட ஆக்டிங்காக நல்லா, ஏன்னா அப்போ இருந்து நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸ்வீட்டரோட அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் நான், அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அவர் திடீர்னு இந்த கதையை பற்றி எதுவுமே தெரியாது, பிளாங்காக திடீர்னு வந்து படம் பார்க்க வந்தேன். நேரில் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி தான் படத்துலேயும் ஒரு மாதிரி இதில் வந்து மற்ற படங்களில் விட இன்னும் ஃபன் ஃபேக்டர் அதிகமாக இருந்துச்சு எனக்கு. அவரோட ஆக்டிங் வைஸ் பார்க்கும்போது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அவர் என்ஜாய் பண்ணி, ஏன்னா பக்கத்துலேருந்து பார்த்துருக்கோம், இப்போ ஸ்க்ரீனில் வேறு மாதிரியாக தெரிஞ்சார். ஒரு மாதிரி நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. ரியோ சார் ஃபீமேலாக மாறுறது அதெல்லாம் இல்லை எதுவும். நீங்கள் படம் பாருங்கள், நான் சொல்லலை அதெல்லாம். ஏன்னா முக்கியமான விஷயமே அதுதான். இந்த மாதிரி ஒரு ஃபேண்டசி ட்ராமாவில் ஒரு சின்ன பாயிண்ட்டை வச்சு தான் ஹோல்ட் பண்ணி படம் ஃபுல்லாக கொண்டு போவாங்க. ஒரு மாதிரி 2 வாரம் முன்னாடி வந்துச்சு. பட் இதில் வந்து ஒரு சின்ன ஃபேண்டசி ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நிறைய கதை தெரிஞ்ச கதை பார்த்த கதை அப்படின்றக்கும் போது இதில் என்ன புதுசாக இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும்ல. அதனால் என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்கு. எல்லாருமே ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரீமாக பண்ணியிருந்தாங்க. ஒரு நார்மல் ரியாலிட்டியை கனெக்ட் பண்ணுற ஒரு கேரக்டராக இல்லாமல் படம் ஃபுல்லாக எல்லாருமே ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரீமாக ஜாலியாக பண்ணியிருந்தாங்க. அது ஒரு மாதிரி ஜாலியாக உட்காந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு. மியூசிக் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு மியூசிக் ரொம்ப பிடிச்சிருச்சு. பாட்டு சாங்கும் சரி, ஒரு மாதிரி ஒரு மெலடி சாங்ஸ்லாம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. மேரேஜ் சாங்ஸும் சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப வைபாக இருந்துச்சு. சாங்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த படத்தில். படம் ஒன் டே வாட்சபிள் ப்ரோ. எப்படி சொல்கிறது, அந்த டிசி டபுள் ஆக்குபென்சி வந்ததுனால அந்த மேட்டர் எடுத்து பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் வந்து படத்தை காப்பாற்றி விட்டுச்சு. ஸோ அதுதான் இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட். மியூசிக் ஓரளவு நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. காமெடி செகண்ட் ஹாஃப் தான். ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப லேகு, ரொம்ப ஸ்லோ. கண்டென்ட்டுக்குள்ளே போகிறதுக்கே அவ்வளோ கஷ்டப்படுறானுங்க. எனக்கு தெரியல, அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜாக பண்ணியிருக்கேன். அந்த பொண்ணு 2 பொண்ணு ரொம்ப நல்லா பண்ணிருந்துச்சு. ஓகே தான், அவங்கள வச்சு பண்ணலாம், மேனேஜ் பண்ணலாம் அந்த மாதிரி. ஓகே, சூப்பராக இருக்குண்ணா. எல்லாருமே ஃபன்னாக இருக்குது. ஜாலியாக வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணோன்னா வந்து பார்க்கலாம் படம். ஏன்னு சூப்பராக பண்ணியிருக்காரு. ஃபுல் ஃபன்னாக இருக்கும் இந்த படம். நல்லா எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களும் புதுசாக வந்திருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது படம் பாருங்கள். ஒன்லைன்லாம் சொல்ல முடியாது. அது 6 மணிக்கு மேலே என்ன ஆகுது அப்படின்றது தான் கதை. அதை எப்படி டேக்கிள் பண்ணுறாங்க. காமெடியாக தான் இருக்கும், ஃபுல் ஃபன்னாக இருக்கும். நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. மாகாபானா, முனிஷ்காந்த், நிறைய பேர் இருக்காங்க. ஃபுல் ஃபன்னாக இருக்கும். தேங்க்யூ.